ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்றைக்கும் நம்ம சேனலில் ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் குதிரைவாலி வச்சு பீட்ரூட் சாதம் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கும் அதே குதிரைவாலி வச்சு புதினா சாதம் எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1 கப் குதிரைவாலி எடுத்து 2 கப் தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 1 கப்புன்றது 125 ml கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். 15 நிமிஷம் ஊறின குதிரைவாலி அரிசியை குக்கரில் சேர்த்துட்டு அதோட 1 கப் குதிரைவாலிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்சதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். புதினா சாதம் செய்ய முதல்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு புதினாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா 3 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியாக போதுன்றனால 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு துண்டு புளி இல்லாட்டினா தேங்காய் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு தனித்தனியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருங்க. இப்போது புதினா சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது 3த்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இல்லாட்டி கேஷ்நட் சேர்த்துக்கலாம். எது வேணால் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தா எல்லா பேஸ்ட்டையுமே இதில் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வதக்குங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. நல்லா வதக்கிங்க, பச்சை வாசனைலாம் போகிற மாதிரியே நல்லா வதக்கிக்கலாம். இந்த கலர் சேஞ்ச் ஆகும் போதே உங்களுக்கு தெரியும். 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சிறுதானியத்தை வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கலை, அதனால் உப்பு இதிலே சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து நல்லா கலர்னதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கிற குதிரைவாலி அரிசியை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். குதிரைவாலி அரிசியை விட புதினா கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய குதிரைவாலி புதினா சாதம் இப்போ தயாராக இருக்குது. சிறுதானியத்தில் ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிறுதானிய புதினா சாதம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். பிடிச்சிருந்தா பிரியா வீட்டு சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.